வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா அருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கெனவே. ஸ்ரீ ஜனகராஜனின் திருமகள் ஆரியபுத்திர என்று அழைப்பது போலவும் திருவாய்ப்பாடியின் பெண்கள் கிருஷ்ண என்று அழைப்பது போலவும் ஆனந்தம் கரை புரண்டோடும் சமயத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லி அழைப்பது போல பரமபதத்தில் இருப்பவனே என்கிறார். பின்பு நீலரத்னம் போன்ற குளிர்ந்த வடிவுடன் வந்து என்னை அணைத்துக் கொண்டவனே என்கிறார். அதன்பின் காண்பதற்கே எழிலாக நின்று பொல்லாத குறும்புகள் செய்து மயக்குகின்ற சிறிய வாமன வடிவத்துடன் மகாபலியிடம் சென்றவனே என்கிறார். இப்படி மேன்மை, வடிவழகி, எளிமை மூன்றும் ஓரிடத்தில் சேர்ந்த பரதெய்வமே என்கிறார். எம்பெருமானிடமிருந்து இந்திரன் தன் இழந்த பதவியை அடைந்தான். மகாபலியும் அவனுக்கே தானம் கொடுத்த பெருமையை அடைந்தான். ஆனால் இவர்கள் யாரும் ஈடுபடாத வடிவழகில் ஈடுபட்ட இந்த ஆழ்வார் மனத்திலே அவன் எப்போதும் நிலை பெற்று தங்கியிருந்த காரணத்தால் அவன் தன் திருமேனி ஒளியையே அடைந்தான். எனவே எனக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலும் இன்பமளிக்கும் அமிர்தமாய் இருப்பவனே, நித்திய சூரிகளின் நாதனே என்கிறார். தன்னால் செய்யப்பட்ட கர்மங்களால் தனக்கே தேடிக்கொள்ளும் போக்குதற்கரிய பாவங்களை உனது அடியார்களுக்கு ஏற்படாதபடி அதனை போக்கி அசுர பிறவைகளுக்கு அந்த தீமைகளை உண்டாக்குகின்ற பரிசுத்தனே என்கிறார். இப்படிப்பட்ட உன்னை அடியேன் உனது சுபாவத்தை நன்கறிந்த காரணத்தால் உறுதியாக பிடித்துக் கொண்டேன். இதனை நீ உன்னுடைய திருவுள்ளத்திலே எப்போதும் நினைவில் கொள்ள வேணும் என்கிறார்.